என் அன்பு குழந்தையே, நீ எதிர்நோக்கிய மன நிம்மதியும் மனசாந்தியும் நிச்சயம் இந்நாளில் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்க போகின்றது. என் குழந்தையாகிய நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது உன்னுடைய தந்தையாகிய என்னுடைய கடமை. மிக விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகின்றது. கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொள். உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை. மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாக சூழ்கிறதல்லவா, அதே போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. உன்னுடைய வாழ்க்கையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒட்டு மொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகின்றேன். என்னை நம்புகிறாய் அல்லவா? என் வார்த்தைகளை வேத வாக்காக நினைத்து செவி கொடுத்து நான் சொல்வதை கேட்கின்றாய் அல்லவா? அப்படி என்றால் முதலில் உன்னை நீ நம்பு. உனக்குள் தான் என்னுடைய ஒளிகள் கேட்கின்றதென்றும் அதை செயல் புரிய வைப்பேன் என்றும் நம்பு. அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும், அறிவுரைக்கும், தடங்கல்களுக்கும், எந்த பேச்சுக்கும் உன்னுடைய மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செயல்படுத்த நான் இருக்கும் போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்று நம்பு. நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. உனக்குள் இருக்கும் ஆசைகளின் வேகத்தை விட முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். உன் மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய். வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும். பணிவு உன்னை பிறர் மனதில் உயர வைக்கும். உன்னை வேண்டாம் என்று போனவர்களை நினைத்து ஒரு மணி நேரம் கூட நீ வருந்தக்கூடாது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும். அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆனால் அவர்களை நீ ஒருபோதும் மறக்க கூடாது. அப்படி நீ மறந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியாது. குழந்தையே, இதை நினைவில் வைத்துக்கொள். நிச்சயம் வெற்றி பெறுவாய். அன்பிற்காக ஏங்குபவர்கள் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை. தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும். 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தடவை செய்த தவறை நினைத்து எடை போடுவது மனித இயல்பு. வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு. வழிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் வாழ்க்கை. போர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். உன்னை நோக்கி வருவதை நீ நேசி. உன்னை விட்டு செல்வதை ஒருபோதும் நீ யாசிக்காதே. புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன்னுடைய அன்பை நிரூபிக்க தேவையில்லை. வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது. ஆனால் வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றி ஜெயித்தவர்களை நீ ஒருபோதும் ஜெயிக்காமல் இருக்கக்கூடாது. எந்த நிலையில் நீ இருந்தாலும் நீ வந்த நிலையை மறந்து விடாதே. இறை நினைப்பும் கடின உழைப்பும் உன் ஆயுதமானால் வெற்றி உன் வசமாகும். அன்பு குழந்தையே, தன்னிடம் உள்ளதை இல்லை என்று சொல்லாதே. கர்ணன் கொடுத்ததால் தான் அந்த கடவுளே அவனிடம் வந்து கையேந்தி நின்றான் என்பதை மறவாதே. என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும். சூரியனை மட்டுமல்ல, மனிதனின் வளர்ச்சியையும் கூட இந்த சமூகம் இப்படித்தான் பார்க்கின்றது. அன்பானவர்களுக்கு நீ இறங்கி போவது தவறுமில்லை. அன்பு புரியாதவர்களிடத்தில் விலகி போவதும் தவறில்லை. எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீ நீரை போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும். மானிடர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது. காலம் காட்டும் வழியில் தான் மானிடர்கள் பயணிக்க முடியும். உன்னுடைய மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுகின்றாய். அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள். புன்னகையுடன் அதனை ஏற்றுக்கொள். கெட்டவனுக்கு கூட நன்மை செய், அது தவறில்லை.
உன்னுடைய கவலைகளை ஆண்டவனிடம் மட்டும் சொல்லிவிடு. ஏனெனில் அவன்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டான். தானாக கனியாத பழத்தை தடியால் அடித்து கனிய வைக்க முடியாது. அதே போலத்தான் உன்னை பிடிக்காதவர்களிடத்தில் நீ எதிர்பார்க்கும் அன்பும். நீ அன்பாய் இருந்து உன்னை நேசிப்பவர்களை நீ நேசி. யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உன்னுடைய மனமும் அப்படித்தான். கலங்கிய உன்னுடைய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் என்பதை புரிந்து கொள். நீ ஓடவும் கூடாது, ஒதுங்கவும் கூடாது, புலம்பவும் கூடாது. தர்மத்தின் பக்கம் நீ, உன்னோடு நான். வாழ்க்கை என்கின்ற யுத்தத்தில் என் குழந்தையான நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு அவசர செய்தி கொண்டு வந்துள்ளேன். 2 நிமிடம் ஒதுக்கி கேட்டுவிட்டு செல்வாயா? இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை விட என் மேல் இருக்கும் வருத்தம் அதிகமாக உள்ளது. தினம்தோறும் இது நடக்கும், அது நடக்கும், நற்செய்தி வரும் என்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றீர்கள் அப்பா. ஆனால் என் கண்கள் முன் எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் கேள்விக்கான பதிலை கூறி உன் மன வருத்தத்தினை போக்கவே நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். எல்லோரை போலவே நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அப்பா என்று நினைக்கின்ற என் பிள்ளை முகத்தை பார்க்கும் பொழுது நானும் கூட வருந்துகிறேன். நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதைக் கண்டு எனக்கு வருத்தமில்லை. ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் கவலைப்படுகின்றாய். நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன், நான் உன்னோடுதான், உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உன் உடனே இருக்கின்றேன். ஒரு தாய் தன் குழந்தையை சாலையை கடக்கும் பொழுது கைகளை கோர்த்து கொண்டு நடப்பாள். அதுபோலவே நானும் உன் கைகளை கோர்த்து கொண்டு நடக்கின்றேன். சாலையில் நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும், சாலையை கடக்க முற்படும் பொழுதும் அந்த குழந்தையை இடுப்பில் ஏற்றி இறுக பற்றிக் கொள்வாள். அந்த குழந்தை விருப்பப்படி கீழே இறக்க சொன்னாலும் திமிரினாலும் கூட இறக்கிவிட மாட்டாள். இறுக பற்றிக் கொண்டு நடப்பாள். தாய் இறுக பற்றிக் கொள்வது அந்த குழந்தைக்கு வலிக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கத்தான் அந்த தாய் அவரை இறுக பிடிக்கிறாள் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுபோலத்தான் குழந்தையே, உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, உனக்கு ஆபத்துக்கள் நெருங்காமல் இருக்க நான் உன் கைகளை இறுக பற்றிக் கொண்டிருக்கின்றேன். பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது, என் பிடியில் இருக்கும் பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும். அதையே நீ சோதனைகள் என்று எடுத்துக்கொண்டு கவலைப்படத்தான் செய்கின்றாய். பொழுது உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பாக காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே இத்தனை சோதனைகளை நீ எதிர்கொண்டிருக்கின்றாய். குழந்தையே, கவலைப்படாதே. எப்பொழுதும் உனக்கு